படத்தின் கதைக்களம் பற்றிய 20 நிமிட விளக்கம் பின்வருமாறு. ஜெசிகா, தெரசா மற்றும் காலேப் ஆகியோர் விடுமுறையில் இருக்கும் ஒரு ஏரிக்கரை அறையில் அமைக்கப்பட்ட ஒரு முன்னுரையுடன் படம் தொடங்குகிறது. ஜெசிகா நெக்ரோனோமிகானால் ஆட்கொள்ளப்பட்டு ஏரிக்கு மேலே செல்வதற்கு முன்பு தெரசா மற்றும் காலேபை கொல்கிறார். படம் பின்னர் இன்றைய நாளுக்கு மாறுகிறது, அங்கு பெத், ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞர், 3 குழந்தைகளின் ஒற்றை தாயான தனது சகோதரி எல்லியை தனது பாழடைந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் சந்திக்கிறார். பெத் தனது தொழில் மற்றும் வாழ்க்கை முறை தேர்வுகள் காரணமாக எல்லி மற்றும் அவரது குழந்தைகளான டேனி, பிரிட்ஜெட் மற்றும் காசி ஆகியோரிடமிருந்து பிரிந்துள்ளார். பெத் எல்லியின் குடியிருப்பில் நெக்ரோனோமிகானைக் காண்கிறார், இது அடித்தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக எல்லி கூறுகிறார். பெத் புத்தகத்திலிருந்து ஒரு பத்தியை படிக்கிறார், அதன் சக்தியை அறியாமல் ஒரு சாபத்தை தூண்டுகிறார், அது டெடேட்ஸ், உயிருள்ளவர்களை வைத்திருக்கும் தீய ஆவிகளை எழுப்புகிறது. எல்லி சாபத்தின் முதல் பலியாகிறாள், அவளுடைய கண்கள் வெண்மையாகின்றன, அவளுடைய குரல் மாறுகிறது. அவள் பெத்தை தாக்கி தனது குழந்தைகளை கொல்ல முயற்சிக்கிறாள். பெத் எல்லியை குளியலறையில் பூட்டி போலீஸை அழைக்கிறாள், ஆனால் அவர்கள் அவளுடைய கதையை நம்பவில்லை. பெத் குழந்தைகளுடன் கட்டிடத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார், ஆனால் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் கண்ணுக்கு தெரியாத சக்தியால் மூடப்பட்டிருப்பதைக் காண்கிறார். நட்பான அண்டை வீட்டுக்காரரான கேப்ரியல் மற்றும் நில உரிமையாளர் திரு ஃபோண்டா போன்ற டெனெட்டுகளாக மாற்றப்பட்ட பிற குடியிருப்பாளர்களையும் அவள் சந்திக்கிறாள். சாபத்தை தடுப்பதற்கான ஒரே வழி எல்லியின் குடியிருப்பில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள நெக்ரோனோமிகானை அழிப்பதே என்பதை பெத் உணர்கிறார். அவள் திரும்பிச் சென்று அதை மீட்டெடுக்க முடிவு செய்கிறாள், அதே நேரத்தில் குழந்தைகளை ஒரு துப்பாக்கியுடன் பாதுகாப்பான அறையில் விட்டுச் செல்கிறாள். பெட்டடேட்ஸ் வழியாக தனது வழியை எதிர்த்து போராடி எல்லியின் குடியிருப்பை அடைகிறாள், அங்கு அவள் நெக்ரோனோமிகானைக் காண்கிறாள். இருப்பினும் குளியலறையில் இருந்து தப்பித்து மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கோரமானவராக மாறிய எல்லியே அவள் எதிர்கொள்கிறாள். நெக்ரோனோமிகானை கட்டிடத்திற்கு கொண்டு வந்தவர் அவர்தான் என்று எல்லி வெளிப்படுத்துகிறார், அதை தனது வாழ்க்கையை மேம்படுத்த அதை பயன்படுத்துவார் என்று நம்பினார், ஆனால் அதற்கு பதிலாக தீமையை கட்டவிழ்த்துவிட்டார். எல்லி மற்றும் பெத் ஒரு மிருகத்தனமான சண்டையில் ஈடுபடுகிறார்கள், இதன் போது எல்லி பெத்தை தனது தோல்விகள் மற்றும் பாதுகாப்பின்மை குறித்து கேலி செய்கிறார். பெத் எல்லியை ஒரு சமையலறை கத்தியால் குத்த முடிகிறது, ஆனால் எல்லி அதை வெளியே இழுத்து பெத்தை மார்பில் குத்துகிறார். எல்லி பின்னர் நெக்ரோனோமிகானை பிடித்து இறுதி தீமையை கட்டவிழ்த்து விடும் சடங்கை முடிக்க முயற்சிக்கிறார். இதற்கிடையில் குழந்தைகள் டெனெட்களின் கூட்டத்தால் தாக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாதுகாப்பான அறைக்குள் நுழைகிறார்கள். டேனியும் பிரிட்ஜெட்டும் கொல்லப்படுகிறார்கள், அதே நேரத்தில் காசி தப்பித்து கூரைக்கு ஓடுகிறாள், அங்கு அவள் ஒரு ஹெலிகாப்டரைக் காண்கிறாள். அவள் அதைத் தொடங்க முயற்சிக்கிறாள், ஆனால் முன்னுரையில் இருந்து பேய் பிடித்த பெண்ணான ஜெசிகாவால் தடுக்கப்படுகிறாள், அவள் உயிர் பிழைத்து கட்டிடத்திற்கு அவர்களை பின்தொடர்ந்தாள். ஜெசிகா காசியை கொல்ல முயற்சிக்கிறார், ஆனால் காசி மீண்டும் போராடி ஜெசிகாவை கூரையிலிருந்து தள்ளுகிறார். காசி பின்னர் ஹெலிகாப்டரை தொடங்கி எல்லியின் குடியிருப்புக்கு பறக்கிறார், அங்கு பெத் மற்றும் எல்லி சண்டையிடுவதைக் காண்கிறார். காசி ஹெலிகாப்டரின் பிளேடுகளை பயன்படுத்தி எல்லியின் கைகள், கால்கள் மற்றும் தலையை வெட்டி பெத்தை காப்பாற்றுகிறார். பெத் பின்னர் நெக்ரோனோமிகானை பிடித்து ஹெலிகாப்டரின் இயந்திரத்தில் வீசுகிறார், இதனால் அது வெடித்து புத்தகத்தை அழிக்கிறது. சாபம் நீக்கப்பட்டது, கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் திறக்கப்பட்டன. பெத் மற்றும் காசி ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து தங்கள் குடும்பத்தின் இழப்புக்கு துக்கம் அனுசரிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக ஒட்டிக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்கிறார்கள். அவர்கள் கட்டிடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள், அங்கு அவர்களை போலீசார் மற்றும் துணை மருத்துவர்கள் வரவேற்கிறார்கள். படம் ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் காட்சியுடன் முடிவடைகிறது, அங்கு எல்லியின் துண்டிக்கப்பட்ட தலை இன்னும் உயிருடன் இருப்பதாகவும் வெறித்தனமாக சிரிப்பதாகவும் காட்டப்படுகிறது. உன் ஆன்மாவை விழுங்குவேன் என்று சொல்லி விறகு வெட்டும் கருவியில் உறிஞ்சப்படுகிறாள்.